Praise the Lord Jesus Christ. Encouraged by Holy Spirit இந்த சீரிஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதால் நன்றி சொல்றேன். என்னோட கூட 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனம் எடுத்துக்கோங்க. உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஆமீன். அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவியனும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமீன். 21 பாருங்க. பவுல் சொல்றாரு, உங்களோடு கூட எங்களையும் என்னவா கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்ம அபிஷேகம் பண்ணது யாரு? ஆவியானவர் தேவனே. ஆவியானவர் தேவனே. சோ கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை உண்டு. சோ ஆவியானவர் தேவர் தான் உங்களையும் என்னையும் கிறிஸ்துக்குள்ளாக ஸ்திரப்படுத்தி நம்மள அபிஷேகம் பண்ணியிருக்காருன்னு. சோ இந்த ஆவியானவரோட அபிஷேகம் நிச்சயமா வேணும். ஏன்? கிறிஸ்துக்குள்ள நம்மள பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கடைசி வரைக்கும் நம்ம இந்த உலகத்திலையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயிக்கிறதுக்கு ஆவியானவர் நம்மளுக்கு தேவை. நம்மள கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்திரப்படுத்தி இருக்கார் ஆவியானவர். அப்படிப்பட்ட ஆவியானவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அவரை நம்ம துதிப்போம். தினமும் நம்மளை நிரப்பணும். நம்ம வாஞ்சியோடு கூட அவரை கேட்போம். அதுதான் போல் சொல்றாரு, உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துக்குள்ளாக ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. யாரு? அப்ப ஆவியானவர் தேவன் தான். சோ அவர் வெறும் ஒரு ஆள் இந்த இது கிடையாது, ஒரு ஆவியோ இல்ல ஒரு பவர் மாத்திரம் கிடையாது. அவர் ஆள் தத்துவம் உள்ளவர். சோ அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணினவர். அவர் தேவன். அவர் வணங்கத்தக்கவர். அவர் வணக்கத்துக்குரியவர். அவருக்கும் துதி எல்லாம் ஏறெடுக்கணும். அவரை நம்ம வணங்கணும். அவர்கிட்ட ஜெபிக்கணும். அவரை பெற்றுக்கொள்ளணும். அவரோட கூட சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டணும். இதுக்காக தான் ஆவியானவர் நம்மளை அபிஷேகிச்சிருக்கார். ஆமீன். இயேசு நாம மகிமைப்படணும். அங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நம்ம துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்திரப்படுத்தும்படியாக பலப்படுத்தும்படியாக எங்களை அபிஷேகித்து இருக்கிறேன் தேவனே. உமக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரம். இன்னும் அனுதினமும் உங்களுடைய ஆவினால் எங்களை நிரப்புங்க. கர்த்தர் ராஜ்யம் கட்டும்படியாக இயேசு நாம மகிமைப்படும்படியாக ஆவியானவரை உண்மை உயர்த்தும்படி உண்மை போற்றும்படி உண்மை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்க உண்மை விண்ணப்பம் செய்ய எங்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Amen. God bless you.